அவரை யாரும் கொல்லவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள். ஆனால் உண்மையை யாரும் தேடவில்லை. 1943 ஜிப்ரால்டர். இரண்டாம் உலகப் போர் தன் உச்சத்தில் இருந்தது. வாடிஸ்வாவ் சிகோர்ஸ்கி என்ற போலந்து தளபதி சிறைகளிலிருந்து தப்பித்த ஆயிரக்கணக்கான போலந்தர்களை ஒரு படையாக மாற்றினார். வட ஆப்பிரிக்காவில் போரிட்டனர். மொண்டே கசினோவில் வெற்றி பெற்றனர். சர்ச்சிலுக்கு அவர் இல்லாமல் முடியாத நண்பர். போலந்தின் உயிரோட்டம் அவர்தான். ஆனால் 1940 ஆண்டு கட்டின்காட்டில் ஆயிரக்கணக்கான போலந்து அதிகாரிகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸ்டாலின் செய்தான் என்று உலகம் சந்தேகித்தது. சிகோர்ஸ்கி மட்டும் வாயை மூடவில்லை. சர்வதேச சிவப்பு சிலுவை விசாரணை வேண்டும் என்று வெளிப்படையாக கோரினார். இது ஸ்டாலினை நேரடியாக குற்றஞ்சாட்டியது. நேச நாடுகளின் கூட்டணியே ஆபத்தில் விழுந்தது. ஜூலை 4 ஜிப்ரால்டரில் நேச நாட்டு தலைவர்களை சந்தித்த சில மணி நேரங்களில் அவர் விமானம் ஏறினார். வானிலை தெளிவாக இருந்தது. விமானம் புறப்பட்ட உடனே கடலில் விழுந்தது. ஸ்டாலினுக்கு காரணம் இருந்தது. ஜெர்மனிக்கும் இருந்தது. அவரின் சொந்த அரசாங்கத்திலும் சிலருக்கு இருந்தது. விசாரணை மேலோட்டமாக நடந்தது. யாரும் தண்டிக்கப்படவில்லை. உண்மையை கேட்டதால் உயிரை இழந்தவர் வாடிஸ்வாவ் சிகோர்ஸ்கி.